படம் செம்மையா இருக்கு. காட்டினாலே போதும் கொண்டே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. செம்ம பிளாஸ்ட் படம். ஒரு சீன் கூட லாக் ஆகல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஒரு சீன் கூட நாங்க ஏஞ்சி வெளியே போல, ரெஸ்ட் ரூம் கூட போல. அவ்வளவு செம்மையா இருக்கு. ஒரு மனைவி கிட்ட எப்படி இருக்கணும்னு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எல்லாமே பரவாயில்ல, சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாமே இருந்துச்சு. ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்குங்க. ஹாலிவுட் மூவி தான். தரமான படம் ஹாலிவுட் லெவல்ல எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹஸ்பண்டோட ஒய்ஃபுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட இப்போ எல்லாம் வேலைக்கு போறதுனால அவங்களோட கருத்து காட்டு இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய டிவர்ஸ் நடக்கிறதுனால இது ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கும்போது ஒய்ஃப் எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஹஸ்பண்டை டிவர்ஸ் போறதை பற்றி யோசிச்சுட்டு பண்றாங்க. வந்து இந்த மாதிரி டிவர்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு படமா எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கணும். இப்போ இருக்கிறவங்க வந்து ஜென்ரேஷன்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிதல் இல்லை. நிறைய டிவர்ஸ் நடக்குது. அது எதனால நடக்குது? உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, ஒய்ஃப் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு அது வந்து நீங்க ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க. நல்ல படம். ஹாலிவுட் லெவல்ல எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் ஃப்ரேம்ல இருக்கு. எந்த ஒரு பில்டப் இல்லை, எதுவும் இல்லை. நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து ஆக்சுவலா வந்து பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தோட ரீமேக். அந்த படத்துல வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஒரு சாமானியா எப்படி அவன் பொண்டாட்டியா காப்பாற்றான் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ தலை வந்து இதுல ஒரு சாமானியா நடிச்சிருக்காரு. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணி 2.5 hours பார்த்தா படம் சூப்பரா இருக்கும். பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். அனிருத் வந்து அவர் அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. எனக்கு கமர்ஷியல் படம் கிடையாது, அதாவது ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஆனா என்னென்ன மாஸ் மொமெண்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்காரு. நல்லா உட்காந்துட்டு பாருங்க. லாகிங் இல்ல, மகேஷ் பண்ண மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்லோ பன் மூவி தான். ஸ்டார்டிங்ல படம் வந்து டிராமா போய் செட் ஆகும். செட் ஆகி அப்புறம் தான் அவர் வந்து த்ரிஷா மிஸ் ஆன அப்புறம் தான் படம் அப்படியே நவரும். அது வரைக்கும் ஸ்லோவா தான் செட் ஆகும். லேக்ல எதுவுமே இல்லை, ட்விஸ்ட்டுமே எதுவுமே இல்லை. நீங்க பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா அதே அப்படியே தான் எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல உயிரை கொடுத்தாவது அவர் லவ் பண்ற பொண்ணை காப்பாத்துவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது 100க்கு 100 உண்மை. தலை படத்துல ப்ரூவ் பண்ணாரு. தலை ஆக்ஷன் வேற லெவல்ல இருக்குது. உயிரை கொடுத்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிக்கிறாரு. தலை செம்மையா இருக்கு. எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாக்கணும். படம் வேற லெவல்ல இருக்குடா. படம் சூப்பரா இருக்கு. ரசிகருக்கு பிடிக்கணும். கண்டிப்பா தலைக்காக பார்க்கலாம். படம் ஒண்ணுமே இல்லைண்ணா. படம் வேற லெவல். தலை படம் வேற லெவல். படம் சூப்பர்ண்ணா, வேற லெவல். மாஸ் தலை வேற லெவல். சூப்பரா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருக்குண்ணா. எல்லாருமே சூப்பரா இருக்கு. தலை அழகே வேற மாதிரி. தலை வேற மாதிரி. தேங்க்யூ. படம் வித்தியாசமான முறையில் ஒரு கதை களத்தோட அஜித் இந்த தடவை பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம். தமிழ் திரைப்படம் முழுமையாக ஒரு ஆங்கில படமாக நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த கதை களத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. இதை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இதை வந்து அவருக்கு ஒரு அடுத்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அஜித் தான் நம்ம பார்க்கலாம் இனிமேல். தேங்க்யூ. கண்டிப்பா படம் வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உள்ளே பாருங்க, எல்லாரும் பாருங்க. அஜித் சூப்பரா பண்ணிருக்காரு. செம எஃபர்ட் பண்ணிருக்காரு படத்துக்காக. புதுசா சரியான ஆக்டிங். அனிருத் நம்ம தலை சொல்லவே வேணும். வேற மாதிரி படம் சூப்பராக இருக்குது. நான் பயங்கரமா இருக்கேன். எவ்வளோ நேரம் வேணா பார்க்கலாம். இன்னும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா விடல. வேற லெவல் படம். என்ன சொல்லணுமே தெரியல. செம்மையா இருந்து செம்ம ஹிட்டு. என்ன ப்ரோ? பயங்கரமா பண்ணிருக்காரு ப்ரோ. எல்லாமே தரமா இருந்து ப்ரோ. படம் சூப்பர்ண்ணா. வேற மாதிரி படம். மிஸ்ஸா கொண்டாங்க அப்படியே சைஸா மூவ் பண்ணி கடைசியில கொண்டு வந்தாங்க. பிளாஸ்ட் தியேட்டர். படம் வேற லெவல் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வந்து அட்டகாசமா இருக்கு. ஆக்ஷன் கான்செப்டும் இருக்கு, ஃபேமிலி கான்செப்டும் இருக்கு. ஒரு ஒய்ஃபை வந்து எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து படத்தில் வந்து தெளிவாக காமிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்கும். அஜித் படம் டைரக்டர் படமாகவும் இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. நான் இருக்கிறது வந்து அயனவரம். எனக்கு அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த டைலாக்ஸ் வந்து டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்கிறேன்டா சொல்லுவாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ படம் நடிச்சிருக்காருல்ல, அது எப்படி உங்களுக்கு என்ன எதிர்பார்க்க? நல்லா பண்ணுவாரு. அது அவருடைய நேர்மை
அவரோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன அஜித் பத்தி சொல்ல? வேற என்ன சொல்றது, கார் ரேஸ்லாம் ஓட்டாது. அது வந்து பைக் ரேசிங் தான். பைக் ரேஸ், கார் ரேஸ் ஓட்டாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பைக் தான். பைக் தான் ரொம்ப பிடிக்கும். அஜித்தோட ஸ்டண்ட்லாம் பயங்கரம். சூப்பரா ப்ரோ, மாசா இருக்கு. கார் சீக்வென்ஸ் பயங்கரம். போய் சொல்றாங்க ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வரும். மியூசிக்கோட சேர்த்து ஸ்டண்ட்டும் பண்ணிருக்காரு. தல பயங்கரமா பிச்சிருக்காரு. அஜித் பதறுது செதறுது. படம் வேற லெவல்ல இருக்கும். ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும். ஃபேமிலி மூவி, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அதான் வேற லெவல் ஃபைட் சீன்ஸ், கார் சீன் வேற லெவல் இருக்கும். தலைக்கேட்ட சீன், வேற லெவல் படம். ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டோட பேச்ச கேட்டு இருக்கணும். விட்டு போனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். வேற எதுவுமே படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ப்ரோ. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து விறுவிறுப்பா போயிடுச்சு. ஆனா வந்து என்ன ஒன்னே சொல்லிருக்காங்க, ஒரு உண்மையான லவ்னா என்னது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் விட்டு சொல் பேச்சு கேட்காம வெளியே போனா என்ன நடக்குமோ அதான் ப்ரோ கதை. வேற ப்ரோ அது கிளைமேக்ஸ்ல காமிச்சிருக்காங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நம்மளுக்கே லவ் வந்துரும் ப்ரோ. வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க ப்ரோ. பிச்சுட்டான் அனிருத்னா தொறுக்கி விட்டான். வைலிங்ல வச்சு எல்லாத்தையும் செஞ்சு விட்டான். ஒரு வைலிங்ல வச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு விட்டான் ப்ரோ. அர்ஜுன் வேற லெவல் ப்ரோ. எதிர்பார்க்கவே இல்ல. பழைய ஆள் மாதிரி தான் இருக்காரு. அப்படி இருக்காரு. புரியல ப்ரோ. அர்ஜுனுக்கு அஜித்துக்கு ஃபைட்டே இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அது போர் ப்ரோ. அஜித்தை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ். படம் சூப்பர் ப்ரோ. தலைக்கான படம் தான் ப்ரோ. சூப்பர், அருமையா இருந்தது படம். புது ஜானல்ல பேர் சூப்பர். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. வித்தியாசமான படமா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. தேங்க் யூ சார். அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.